கொடுக்கவும் தாராளமாக உதவவும் அழைக்கப்பட்டுள்ளோம். நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது சிலரின் வேலை அல்ல, மாறாக திருவுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமையாகும். ஆண்டவர் இயேசு தனது சீடர்களை நம்பி அனுப்பியது போல இன்று நாம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், சமூகத்தையும், உலகளாவிய திருச்சபையையும் நம்பிக்கையின் மறைபரப்பாளர்களாக வாழ அழைக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் ஒளியை அறியாத மக்களுக்கும் துன்புறும் சகோதர சகோதரிகளுக்கும் கொண்டு செல்ல இந்த திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நற்செய்தியை அறிவிக்க அயராது உழைக்கும் மறை பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். தளராத மனத்துடன் நம்பிக்கையோடு செய்யும் இறைவேண்டல் நிச்சயமாக கேட்கப்படும் என்ற இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களின் செய்தியை நாமும் நம் வாழ்வில் ஏற்று ஆர்வத்துடனும் தாராள உள்ளத்துடனும் நற்செய்தி பணிக்கு துணை நிற்போம். அகில உலக மறைபரப்பு பணியில் நாம் பங்கெடுத்து கிறிஸ்துவை அறியாத இடங்களிலும் தேவையில் இருப்போர் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விதைக்கும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருவுலகின் விளைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மையில் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியவர்கள் உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக்கி இன்று உமது அருள்காவை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எவ்வில் பொறுப்பித் தருவோம். இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தின் உடலை தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின நெரிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்திய உணவை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரை தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்கிறாக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் கொண்ட இறைவன் பாவங்களில் இருக்கிறவரை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-4 வரை. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை உன்னாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு.
என் உள்ளம் வலிமை பெறட்டும். கிறிஸ்து இயேசுவில் நாம் அனைவரும் ஒன்றாய் பிணைக்கப்பட்டுள்ளோம் என்று எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 10-13 மேலும் 17. சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்காக அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தி அறிவித்தால் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வாழும் அருள்வாக்கு. மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவாக்குகள் 12-23 இறுதியாக. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல்களின் பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல்
சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் சபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை சபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களை கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். நாம் அடிப்படை முறையிலே சொல்வது, நாம் ஒரு திட்டம் வைத்திருப்போம். நமக்கு கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். இதில் எது சிறப்பானதாக இருக்கும்? கடவுள் அதை மாற்று கருத்தே இல்லை. நாம இன்று என்ன கொண்டாடுறோம்? ஆனால் இன்றைக்கு இல்லை, முன்னாடியே இருந்துச்சு. ஒவ்வொரு பங்கையும் அவங்க சூழ்நிலைக்கு வச்சுக்குவாங்க. நம்ம பங்கை இன்று அமைந்திருக்கிறது. இது இறைவனுடைய திட்டம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 3 வாசகங்கள் எதை பற்றி இருக்கிறது? எதை பற்றி? நற்செய்தி அறிவிப்பு. எவ்வளவு அழகா பொருத்தமாக அமைந்திருக்கிறது பாருங்கள். இதுதான் இறைவனுடைய திட்டம். அது இறைவனுடைய திட்டம் எல்லாமே பொருத்தமாக நமக்கு அமையும். அதை மாற்றவில்லை. இன்றைக்குள்ள வாசகத்தை தான் நாம் வாசிக்கிறோம். மறைவிடப்பு ஞாயிறு என்று நாம் சிறப்பான எந்த ஒரு வாசகத்தையும் தேர்வு செய்யவில்லை. ஆனால் இந்த 3 வாசகத்தையும் நம் ஆண்டவர் இது நமக்காகவே அமைத்துக் கொடுத்ததை போன்று 3 வாசகங்களுமே இந்த நற்செய்தி அறிவிப்பை பற்றி தான் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகின்றனர். நம்முடைய தஞ்சை ஆலயங்களிலே இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று அங்கே ஆலயத்தில் இருக்கிற தூண், சுவர் இவை எல்லாத்திலுமே நம்முடைய திருச்சபையிலே இயேசுவுக்காக வாழ்ந்து அவருடைய நற்செய்தியை அறிவித்து அந்த நற்செய்தியை பொறுத்து தன் உயிரை துறந்து புனிதர்களாக திருச்சபையால் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற புனிதர்களுடைய சுரூபத்தை ஒரு பிளக்ஸ்ல நல்ல காண்போம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கட் பண்ணி அழகா ஒரு 2 அடி உயரம் இருக்கு நினைக்கிறேன். நிறைய வச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 60 மேல இருக்கு. இதை நான் நேற்று கூட பார்ப்பது நான் வீட்டில் இருந்துச்சு பார்த்தேன். நேற்று பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு என்னுடைய மனதில் எழுந்த கருத்து இதுதான். இங்கே நிற்கிறார்களே இந்த புனிதர்கள், இவர்கள்தான் நாம் இன்று இந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கும் வாழ்வதற்கும் இறையவரை பெற்றுக் கொள்வதற்கும் தூணாக இருந்து உழைத்தவர்கள். இவர்கள் எல்லோரும் ஒருவேளை இல்லை என்றால் இந்த திருச்சபை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா
என்பது ஒரு கேள்விக்குறியே. எனவே திருச்சபைக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த இந்த புனிதர்கள் நிச்சயமாக பேர் பெற்றவர்கள். அவர்களுக்கு இந்த ஒரு மரியாதை மிக பொருத்தமானது என்ற ஒரு சிந்தனை என்னுடைய எண்ண ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம். மறைபரப்பு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு அறிவித்தல். மறைபரப்பு என்று வந்தவுடனே ஒரு சில பேருக்கு இது குருக்களுடைய பணி, அருள் சகோதரிகளுடைய பணி, துறவிகளுடைய பணி என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. இவர்களுடைய பணிதான் முழுமையாக இதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனால் இதே திரு அவையிலே பொதுநிலைகளாக வாழ்ந்து அவர்களும் ஆண்டவருடைய நற்செய்திக்காக தன்னையே அர்ப்பணித்து இன்றும் புனிதர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நற்செய்தி அறிவிக்கும் பணி என்பது பொதுநிலைகளுக்கும் சேர்ந்த ஒன்றுதான். அவர்களுடைய கடமையும் அதுதான் என்பதை இன்றைய விழாவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது பொதுநிலைகளுக்கான பணியும் கூட என்பதற்கு ஒரு புனிதர் யாராவது உதாரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரு? சத்தமா சொல்லுங்க. கேட்கல, சரியா சொன்னதாக கேட்குது. தேவசராய் சூப்பர். ஆரவாய் மொழியை நாம் பார்க்கிறோம். அவரை புனிதராக திருநவை இருக்கிறது. அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவரா? இல்லை, பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக. ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தியால் அவர் தூண்டப்பட்டு, ஆண்டவருடைய நற்செய்தியால் தூண்டப்பட்டு அவருக்காகவே வாழ வேண்டும், அவருக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவருடைய நற்செய்திக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்தார். அதே போன்று இப்ப அண்மையில பிக் பாஸ் இருந்து படப்பெட்டியோடு வெளியேறி, அதனால நான் நினைச்சேன் அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் என்று. ஆனால் நேற்று தான் அந்த யூடியூப்ல ஒரு வீடியோல அவர் பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது அவருடைய வீட்டிலே திருவிதை ஆண்டவருடைய சிறுவம் இருக்கிறது, அன்னை வேளாண்மை மாதாவுடைய சிறுவம் இருக்கிறது. அதை காட்டி சொல்கிறார், நான் ஒரு பிறப்பால் இருந்து. ஆனால் என்னவோ எனக்கு இயேசுவே மாதாவே ஒரு பற்று உண்டு, ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. எனவே நான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறேன். நான் வேளாண்மைக்கு அடிக்கடி செல்வதுண்டு. முதலிலேயே என்னுடைய குரலிலிருந்து நான் பாடப்போகிற பாட்டு அது அன்னை மரியாதைய பாட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்று முதலாக அவரை பற்றி ஒரு ஆல்பம் தயார் செய்து அதிலே நான் பாடினேன். அதற்கு பிறகுதான் திரை இசை மற்றும் கானா பாடல்கள், நாம் மேடையிலே பாடிய பாடல்கள், இவை எல்லாமே அன்னை நேருக்காக வேளாண்மை மாதாவுக்காக நான் பாடிய பிறகுதான் இவற்றை எல்லாம் பாட ஆரம்பித்தேன். அந்த அளவிற்கு எனக்கு ஈடுபாடு உண்டு என்று அவர் சொன்னார். ஆக அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையானது ஊடுருவி பாயும் ஆற்றல் மிக்கது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இதைத்தான் போன வாரம் முதல் என்ன விழா கொண்டாடணும், போன வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன விழா கொண்டாடணும், என்ன விழா கொண்டாடணும் மறந்துடுங்க சத்தமா. பொதுக்காலத்துடைய முதல் ஞாயிறு என்னவாக கொண்டாடப்படும்? ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு, ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு பெறுகிறார். அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, அன்றுதான் தான் உலகிற்கு ஏன் வந்தேன், எதற்காக தந்தையால் அனுப்பப்பட்டேன் என்பது அவருக்கு புரிந்தது. தூய ஆவியான புறாவணியிலே இறங்கி வந்து இவரையே நான் பார்க்க வைத்த இவர் பொருட்டு நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னபோதுதான் தன்னுடைய பணி என்ன, இலக்கு என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதிலிருந்துதான் அவருடைய பொது வாழ்வு தொடங்கியது. அதை இன்று அவர் நிரூபிக்கிறார். தன்னுடைய பணி வாழ்வுக்காக, பொது வாழ்வுக்காக அவர் என்ன செய்கிறார்? தனக்கு வேண்டிய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். தனக்கு வேண்டிய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். முதலில் யாரை இருக்கிறார்? யாரு கவனிக்க வாசிக்கும் பேதுரு என்று அழைக்கப்படும் சீமோன், அடுத்து
அவருடைய சகோதரரான அந்திரியா, அடுத்தது யாக்கோபு, அடுத்து மொட்டையா சொல்லாது, அவர் சகோதரரான யோவான். சொல்லுங்க, அவர்தான் மற்றவர்களுக்கு அது மனசுல பாருங்க. அதுவும் நற்செய்தி. நீங்க சொல்லும் போது அது மற்றவர்களுடைய மனதிலே பதிவு, நீங்களும் நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள். ஆக இவர்களை அண்ணன் தம்பி 2 பேர், அடுத்த அண்ணன் தம்பி 2 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எதற்காக? நற்செய்தி பணியாற்றுவதற்காக, அவரோடு வாழ்வதற்காக. அந்த 3 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரிடமிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், அவர்கள் நேரடியாக கண்டுகளித்த புதுமைகள், இவை எல்லாவற்றையும் நற்செய்தியாக திரட்டி அகில உலகத்துக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக சீடர்களை தேர்ந்து கொள்ளும் பணியை தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அன்பு பணிக்காக அவர் அன்பு தேர்ந்து கொண்டதனுடைய விளைவு இன்று நாம் ஆண்டவர் இயேசுடைய அன்பு பிள்ளைகளாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்று இந்த 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் அழகாக சொல்கிறார். நம்முடைய பிளவுகள் வேண்டாம், பிணக்குகள் வேண்டாம், ஒத்த கருத்து உடையவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்கிறார். காரணம், அவர் பல இடங்களிலே நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வேறொரு இடத்துக்கு சென்ற பிறகு இந்த இடத்தை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அங்கே 2-3 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு எட்டிய போது மிகவும் பரவலார். அவங்க பவுலை சேர்ந்தவர், நான் அப்பல்லோவை சேர்ந்தவர் என்றெல்லாம் உங்களுக்குள்ளே பிரிவுகளை இருப்பதை நான் அறிகிறேன். ரொம்ப அருமையா சொல்றார். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், அப்பல்லோவா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அப்பல்லோவின் பெயரோடு பவுலுடைய பெயரில் நீங்கள் திருமுழுக்கு பெறுகிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் நான் பவுலை சார்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே எப்படி பிரிவு வந்தது? எனவே நமக்கெல்லாம் ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய பெயரால் தான் திருமுழுக்கு உங்களுக்கு நான் கொடுத்தேன். எனவே அந்த திருமுழுக்கு பெற்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் பெயரால் பெற்றோமோ அவர்தான் நமக்கு தலைவர். அவரை மையமாக வைத்து அவரிலே நாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டுமே ஒழிய பவுலை சேர்ந்தவர் என்றோ அப்பல்லோவை சார்ந்தவர் என்றோ இருக்கக்கூடாது. நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்படவில்லை, ஆண்டவர் இயேசு தான் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவருடைய அன்பு பணியை உங்களுக்கு நான் அறிவித்தேன், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்தேன், அதோடு என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது. எனவே நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக என்னுடைய 2வது வசனத்திலே அவர் கூறுவதை பார்க்கிறோம். ஆமனுக்குரியவர்களே, பொதுநிலையினருடைய பணி மட்டுமல்ல, குருக்களுடைய பணி மட்டுமல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக அனைவருடைய பணி இதுதான். ஒத்த கருத்துடையவர்களாக, ஒத்த கருத்து என்றால் இயேசுவை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு கருத்து. நாம் செய்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும் அது இயேசுவுக்கு ஏற்புடையதான ஒரு செயலா, நாம் செய்கின்ற அந்த செயல், நாம் எடுக்கின்ற முடிவு அது அவருக்கு பிடித்திருக்குமா என்பதிலே நாம் ஒத்த கருத்து உடையவர்களாக செயல்படுகின்ற பொழுது அதில் வெற்றி. எனவேதான் மறைபரப்பு நாளை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாசகங்கள் எல்லாமே அற்புதம் அற்புதம் அற்புதம். எனவே நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய செயலாலும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்துவிட்டு அமைதியாக இருந்துவிட்டால் போதாது, அதில் இருக்கின்ற வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நற்செய்தி பணியாக இருக்க முடியும். எனவே நற்செய்தி பணி, அறிவிக்கின்ற பணி என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்போம், நற்செய்தியாக வாழ்வோம். Yeah.
தனிப்பட்ட தீர்வுகளை அமைதியானவர்கள் எடுத்து வைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் வாழுமாகி இறைவா, எங்கள் இறைவனை கூட்டி எழுப்புகிறவர்களே, ஒவ்வொரு மக்களை ஒழுக்கமான மன்றாட்டுகளை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு காணிக்கிறது அனைவருக்கு அவர்களுக்காக ஆய்வுகளுடைய பெறாளர்களுக்கு தாராளமாக உங்களிடம் உங்கள் ஆய்வுகள் சார்பில் அனுமதிக்கப்படுகிறேன். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கருணையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிரித்தோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோம், அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற ஆட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மொத்தத்தை மீட்பளிக்கும் இடத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் பெரும் என்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாலும் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவாவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாக அனைவரும் உமது திருவாவியில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் குறிகொண்டும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நோக்கி தருவோம். எங்கள் அனைவரையும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருப்பதாகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் கேட்கும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழித்திரையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நீரே
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிரளிக்கும் ஒரு அருளை பெற்றுள்ள நாங்கள்